அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கவிதை விளம்பரம் செய்தது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார். அவர் படிக்காம இருந்திருக்கலாம், பட் நான் போய் படிச்சுட்டு வரேங்க ஐயா. சமீபத்தில் அங்க இருக்கும் பொழுது ஒன்றை பார்த்தங்க. ஒரு பேப்பர், ஒரு ஆட். அன்னை தமிழ்நாட்டை ஆள பிறந்தவரே, ஆரியம் வென்ற திராவிட திருமகனே, இளைஞர்களின் எழுச்சி நாயகனே, ஈடு இணையற்ற வெற்றி சரித்திரமே, உடன்பிறப்புகளின் உயிரோவியமே, ஊருலகம் மெச்சும் கொள்கை வீரனே, எல்லாருக்கும் ஆனவரே, ஏற்றம் தரும் நாயகரே, ஐந்தெழுத்து மந்திரமே, ஒட்டுமொத்த தமிழர்களின் நம்பிக்கையே, ஓய்வறையா உழைப்பின் திராவிட தலைமுறையே, ஔதாரியம் நிறைந்தவரேன். சரி, வழக்கமா திமுக யாரோ ஆடு போடுறாங்க, இது வழக்கமா. யாரப்ப அந்த ஆடு கொடுத்தான்னு பார்த்தா அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அப்புறம் நான் கேட்டேன், இதுக்கு தான் அமெரிக்காவில் படிக்க போனீங்களா? இன்னைக்கு என்ன ஆயிருக்குனாங்க, சில அரசியல் அறிவாளிகளை கூட அடிமைவாதிகளாக மாற்றக்கூடிய அரசியல் இருக்கும். நல்லா நான் வச்சுக்கணும், அறிவாளிகள் கூட அடிமையாக இருந்தால் மட்டும்தான் இங்கே அரசியல் செய்ய முடியும் என்கின்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்துருச்சு. அண்ணன் பிடிஆர் அவள் நான் குறைய சொல்லுங்க, மெத்த படித்தவர், பெரும் நிறுவனத்தில் பணி செஞ்சவர், கண்டிப்பாக தமிழகத்தினுடைய பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாங்க, ஐடி மினிஸ்டர் இருந்தாங்க, எந்த குறையும் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஒரு காம்பிட்டன்ட் ஒரு ஹியூமன் பீயிங். அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கு, குடும்பம் அது போன்ற, அப்பா அந்த மாதிரி. இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொந்த தொகுதியில பணம் கொடுக்காம ஜெயிக்கிறார். அது உண்மை, அது பாராட்டு, அவரை பாராட்டு. மாற்று கட்சியாக இருந்தாலும் மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் கூட பணம் கொடுக்காம ஒரு மனுஷன் எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வர்றாருன்னா பிடிஆர் ஜெயிக்கிறார். அதெல்லாம் அந்த பிளஸ் மார்க்லாம் நம்ம போட்டுடலாங்க. ஆனா மைனஸ் மார்க் பாருங்க, அவரையும் இது போன்ற எழுத வைத்திருக்கிறார். அவரையும் இது போன்ற, அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தராஸ்தட்டில் உட்கார வச்சு கம்பேர் பண்ண. அதனால் தயவு செய்து இதை நான் ஒரு அரசியல் மேடையாக நான் பயன்படுத்துறேன்னு தவறா நினைச்சுக்காதீங்க. உள்ள இருக்கக்கூடிய உந்துதலை சொல்லுகின்றேன். ஒரு இளைஞன் இங்க இருக்கிறாங்க, வெளியே நிக்கிறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தில், விவசாய குடும்பத்தில் அந்த இளைஞன் பிறந்திருக்கின்றான், சகோதரன் சகோதரி. அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசை அந்த குழந்தைக்கு இருக்குன்னா, அமெரிக்கா, இங்கிலாந்துலாம் 2 ரூட்டுங்க. படிச்சு மேல போய் உன்னை சாதிச்சு அரசியலுக்கு வரலாம். 90% அந்த ரூட்ல தான் வருவாங்க. 90% பெர்ஃபார்மன்ஸ். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.